இந்தியா மீது பயங்கரவாதிகளை ஏவி விடுவதாக பிரதமர் மோடி கூறிய குற்றச்சாட்டை மறுத்துள்ள பாகிஸ்தான் தங்கள் மீது பழி போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கண்டிப்புடன் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு ஒருநாள் சுற்றுப்பயணமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி லே நகரில் நடந்த நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றினார். இந்தியாவுடன் போரிடும் வலிமையை பாகிஸ்தான் இழந்துவிட்டதாகவும் அதனாலேயே பயங்கரவாதிகளை ஏவிவிட்டு இந்தியாவுக்கு எதிராக மறைமுக போரில் ஈடுபடுவதாகவும் அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். மோடியின் இப்பேச்சுக்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து கடுமையான பதில் புதனன்று வந்துள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயங்கரவாதம் குறித்து பாகிஸ்தான் மீது மோடி கூறிய குற்றச்சாட்டுகள் வெறும் வார்த்தை ஜாலம்தான் என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தானில் 55,000 பேர் பலியாகி இருப்பதாகவும் பயங்கரவாதத்தால் பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டுள்ளதை உலக நாடுகளே ஒப்புக் கொண்டுள்ளன என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனவே ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதை கைவிட்டு இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணுவதில் அக்கறை செலுத்த வேண்டும் எனவும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் நவாஸ் ஷெரீப் கடந்த மே மாதம் இந்தியாவுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தால் இருநாட்டு உறவில் புதிய உத்வேகம் பிறந்ததாகவும் அந்த நட்புறவை மேலும் வளர்க்க இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது. கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தனது பதவியேற்பு விழாவுக்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை மோடி அழைத்தார். இதையடுத்து நவாஸ் ஷெரீப் மோடியின் தாயாருக்கு சேலை ஒன்றை அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார். இவ்வாறாக கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக பாகிஸ்தானுடன் நட்புறவை பாராட்டி வந்த மோடி திடீரென செவ்வாயன்று பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.